ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிகர் கிராக்கன் X1ஓட ஏர்போர்ட்ஸ். ஸோ நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டேன். ஸோ நீங்களே பாருங்கள், இதுக்கு 4+ ரேட்டிங் இருக்குது, அதனால நான் வாங்கிட்டேன் இது. ஸோ அதுக்கப்புறம் இது எனக்கு 700க்கு கிடச்சிட்ருக்கு. 700ல் இது பெஸ்ட்டாக இல்லையான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லோட் லேட்டன்சி இருக்குது, 40 mS அண்ட் குவாட் MES மைக் இருக்குது, அண்டு டிஸ்டிங்டிவ் டிசைன் இருக்குது, IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டிஜிட்டல் பேட்ரி இண்டிகேட்டர் இருக்குது. இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பேட்ரி எவ்வளோ இருக்குங்கிறது டிஜிட்டலாக காமிக்கும். அதே மாதிரி பேஸ் பூஸ்ட் 10 அப்படி இருக்குது, டச் கண்ட்ரோல்ஸ் கூட இருக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கூட இதில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு. வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட வருது, இது கூகுள் அண்ட் சிரி கூட ஒர்க் ஆகும். ஸோ இப்போது நம்ம இது ஒரு தடவை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு QR ஸ்கேனர் இருக்குது. இது யூசர் மேனுவல் இவங்க புக் ப்ரொவைட் பண்ணல, டிஜிட்டலாக ஒரு PDF ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு, அதுக்காக இது QR. இதுதான் மெயின் பாக்ஸ். இப்போது நம்ம இது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ண உடனே ஒரு தேங்க்யூ க்ரீட்டிங் கார்டு இருக்குது. ஸோ 1 year வாரண்டிக்காக இதில் QR ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா பேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாரு. ஓகே, உள்ள கண்டென்ட் ஒரு சார்ஜிங் கேபிள், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேர்ட்ஸ் இருக்குது, 2 pair ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ Type-C USB to Type-C கேபிள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட், மெயின் பாக்ஸ். இதுதான் பாருங்கள், எவ்வளோ செக்ஸியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூப்பர் பில்டப் குவாலிட்டியில் இது வந்துட்டுருக்கு. ஸோ நான் இது வாங்குறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இந்த கன்று தான். ஓவல் கண் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு, ஆந்த கண். ஸோ ஆந்தையோட கண்ணு மாதிரி டிசைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது, லுக்கிங் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் இது வாங்கிட்டேன். ஓகே, இப்போது நம்ம உள்ள ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தா இதுதான் இன்டர்ஃபேஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது, உங்களுக்கு சார்ஜிங் எல்லாம் இங்கே தான் காமிக்கும். ஸோ ஒரு போர்டு, இதுதான் ஏர்போர்டோட வியூ. ஸோ பாருங்கள், டிஜிட்டல் டிஸ்பிளே எப்படி காமிக்கிறதோ 91% இருக்குது சார்ஜிங். ஸோ நீங்கள் சார்ஜிங் எவ்வளோ இருக்குன்னு இதில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கண் எப்படி விளைச்சிட்ருக்குங்கிறது. மொத்தத்தில் டிசைன் சூப்பர் கூல் டிசைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், குவாட் மைக் இருக்குது. ஸோ அந்த குவாட் மைக் நீங்கள் தாராளமாக இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் அந்த மைக்கோட பாயிண்ட்ஸ். ரொம்ப லேஸாக இருக்குது, ஃபினிஷிங் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. கேஸ் கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்குது. கேஸ் கூட பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் மொபைலுக்கு கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். சிம்பிளாக நார்மலாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். USB டிவைசஸ் மாதிரி, நெக்பேண்ட் மாதிரியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த வித ஆப்பு தேவையில்லை, ஆப் எதுவுமே கொடுக்கல. ஸோ ட்ரிகர் கிராக்கன் X1 வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேர் பண்ணிட்டுருக்கேன். எல்லா ஆப்ஷன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணிக்கணும். ஸோ அது கூட நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மீடியா, ஃபோன் கால்ஸ், காண்டாக்ட், யூஸ் ஹை குவாலிட்டி ஆடியோ, எல்லா பர்மிஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க, அப்போது நல்லா ஆடியோ வரும். ஸோ ஒரு தடவை நான் உங்களுக்கு யூசர் மேனுவல்ஸ் காட்ட போகிறேன். சிம்பிளாக இது நீங்கள் ஸ்கேன் பண்ண போதும், உங்களுக்கு யூசர் மேனுவல்ஸ் PDFல கிடைக்கும். வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் காமிக்க போகிறேன். சிங்கிள் டேப் பண்ணால் பாஸ் ஆகுது. 2 இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சிங்கிள் டேப் பாஸ்க்காக தான் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி கால் ஆன்சர் பண்ணுறதுக்காக கூட சேம் சிங்கிள் டேப் தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. லெஃப்ட்டில் டபுள் டேப் பண்ணால் பின்னாடி போகுது ட்ராக், ரைட்டில் டபுள் டேப் பண்ணால் முன்னாடி போகுது ட்ராக். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அது ரைட்டில் ட்ரிபிள் டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட்டில் ட்ரிபிள் டேப் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது நான் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கூட நான் காமிக்கிறேன். சிம்பிளாக இது 2 seconds நீங்கள் ஹோல்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் வரும். ஹே கூகுள், வாட் இஸ் த டைம் நவ்?
ஸோ வாய்ஸ் கூட ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் கூட. மொத்தத்தில் இது வாங்கலாமா இல்லையான்னு கேட்டால், இன்டோர் யூசஸ்க்காக நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணும்போது இது வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துட்டாரு, ஆனால் இது அவ்வளோ ஒர்க் ஆகலை. ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான்னு கேட்டால் இன்டோருக்காக ஒர்த்து தான், அவுட்டோருக்கு அவ்வளோ ஒர்த் கிடையாது. அதே மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு பேஸ் வந்து அவ்வளோ நல்லா வரல, பேஸ் குவாலிட்டி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆடியோ டிரைவர்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணிட்டாரு, ஆனால் வந்து பேஸ் குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஃபைனலி இது வாங்கலாமா இல்லைன்னா, உங்கள் பட்ஜெட் வந்து 1000க்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் என்னென்னா இது வந்து அவுட்டோரில் வந்து ஒர்க் ஆகாது. சாங்ஸ் கேட்குறதுக்கு, மூவி பார்க்குறதுக்கு ஓகே, ஆனால் கால்ஸ் வந்து பேசுகிறதுக்கு அவ்வளோ ஒர்த் கிடையாது அவுட்டோரில். ஸோ இன்டோரில் வந்து ரொம்ப நல்லா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி புது கேஜெட்ஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்க்காக சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.